மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த பேஸ்மேக்கர் கம்பெனி நேற்றைக்கு அதனுடைய ஃபங்க்ஷனை ஆய்வு செய்து மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று மீண்டும் ஒரு முறை அந்த ஃபங்க்ஷனிங் சிஸ்டத்தை மறு ஆய்வு செய்வதற்கு அந்த கம்பெனி வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற பேஸ்மேக்கர் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அங்கே இருக்கிற பேவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். இது அவருடைய வேண்டுகோளும் கூட. என்னை மாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்கின்ற இளைஞரை நேற்றைக்கு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த காவலர்களே பிடித்து காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்ததை அனைவரும் அறிவீர்கள். அவரின் மீது காவல்துறை கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிறது. ஒரு 7 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. 126/2 அத்துமீறி நுழைதல், 115/2 காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல், 118/1 ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல், 121/2 பணியில் இருக்கும் பொது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துதல், 109 கொலை முயற்சியில் ஈடுபடுதல், 151/3 உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வன்முறையையும் சொத்து சேதத்தினையும் அல்லது இழப்பினையும் ஏற்படுத்துவதை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் 48/2008 அதன் கீழும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மிக முக்கியமான பொருத்தமான பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 15 நாட்கள் மாண்பமை நீதிமன்றம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை தந்திருக்கிறார்கள். அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலோடு ஏற்கனவே மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டி தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு என்னவெல்லாம் புதிய சீர்திருத்தங்களை செய்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப தலைமைச் செயலாளர் கடந்த ஆகஸ்ட் திங்கள் 19ஆம் தேதி ஒரு உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தி மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு முடிவுகளை எடுத்தார்கள். எடுக்கப்பட்ட முடிவுகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கு டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஎச் போன்ற அலுவலர்களுக்கு தகுந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட 1-2 உத்தரவுகளை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இதர அரசு மருத்துவமனைகளில் காவல் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து பாதுகாப்பு குறித்து கூட்டு தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும்
அதனுடைய காட்சிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளில் தேவையான வெளிச்சம் மற்றும் விளக்குகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் பணியாளர்களின் வருகை பதிவேடு பயோமெட்ரிக் சிஸ்டத்தின் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையம் மற்றும் காவல் ரோந்து பணிகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணி சார்ந்த பணியாளர்கள் காவல் உதவி என்கிற செயலியை அவர்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு வருகிற நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டைகள் தரும் பணியை செய்வோம் என்கின்ற வகையில் அன்றைக்கு உறுதி மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் பரிச்சார்ந்த ரீதியாக கடந்த அக்டோபர் திங்கள் 8ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி என்னால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு 4 நிறங்களை கொண்ட கையில் கட்டிக்கொள்ளுகிற ஒரு டேக் அறிமுகப்படுத்தப்பட்டு இது நடைமுறையில் இருக்கிறது. பச்சை நிறத்திலான இந்த டேக் சர்ஜிக்கல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சேவை பெறுபவர்களுக்கு அவர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த சிகப்பு நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்களுடன் வருகிறவர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த மஞ்சள் நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையில் அந்த நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இந்த நீல நிறத்தை பொறுத்தவரை ஜெனரல் அதாவது பொது மருத்துவத்திற்கு வருகிற நோயாளர்களுடன் வரும் பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும். இது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த அக்டோபரில் தொடங்கி தினந்தோறும் ஒரு 6-7 பேருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த பிரிவுகளில் வருகிற நோயாளர்களுக்கு டேக் கட்டும் பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓபி என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுக்கு வருகிற போதே ஒரு நோயாளிக்கு 2 பேருக்கு இந்த டேக் தரும் சிஸ்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். அது நடைமுறையில் இருக்கிறது. பரிச்சார்ந்த ரீதியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட இது இப்பொழுது இங்கே டிஎம்இ இருக்கிறார், டிஎம்எஸ் இருக்கிறார். இவர்கள் எல்லோருமே படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதேபோல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஒரு 37 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் 320லும் இந்த டேக் கட்டும் சிஸ்டத்தை படிப்படியாக நோயாளர்களின் பார்வையாளர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விதமாக இதை செயல்படுத்தவிருக்கிறார்கள்.